ஆணி 32ஆம் நாள் வருடம் ஒருமுறை வரும் தாபத சஷ்டி உங்கள் குடும்ப துன்பங்களை விரட்டும் நாள். தாபத சஷ்டி என்பது சஷ்டி திதிகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தேவர்களே சஷ்டி விரதம் இருந்து முருகரை வழிபட்ட நாள். இதன் முழு பெயர் தாபத சுப்பிரமணிய சஷ்டி. பூர்வ மூலங்கள் சஷ்டி விரதம் சார்ந்த புராணங்களில் காணப்படுகிறது. தாபதம் என்றால் துன்பம், நோய், மனக்கஷ்டம், எதிரிகள் துன்பம் போன்றவற்றை குறைக்கும் என்பது பொருள். தாபத சஷ்டி அன்று விரதம் இருந்து எளிய உணவு, பால், பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு முருகன் ஆலயம் சென்று அபிஷேகம், அர்ச்சனை, வேல் பூஜை செய்யலாம். ஓம் சரவணபவா மந்திரத்தை முடிந்தவரை ஜபிக்கவும், கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணியரை பாராயணம் செய்யவும், வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு மலர் சூடி பிரசாதம் அர்ப்பணம் செய்யலாம். அன்று முருகனை வணங்குவதால் மனசோர்வும் மன அழுத்தமும் குறையும், நோய்கள் விலகி ஆரோக்கியம் தரும், எதிரிகள் சுருண்டு போக வாழ்வில் தடைகள் நீங்கும், குடும்ப உறவுகளில் அமைதி நிலைக்கும், திருமண தடைகள், பிள்ளைகளுக்கு கல்வி வளர்ச்சி போன்றவற்றிலும் சிறந்த பயன் தரும். நீங்கள் முழுமனதுடன் நம்பிக்கையுடன் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு முருகனை வழிபாடு செய்யவும். ஏன் குலதெய்வத்தை முதலில் வழிபாடு செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் பற்றிய வீடியோவின் லிங்கை இணைத்துள்ளேன். வீடியோவை கிளிக் செய்து முழுமையாக பார்த்து குலதெய்வத்தின் சக்தியை உணரவும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.